ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரூபாய் 1000 ரெகுலராக வாங்கின்னு வர பெண்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்க போகிற மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமுக்கு புதுசாக விண்ணப்பிக்க போகிற பெண்களுக்கும், மாதம் குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய 3 மாற்றம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே இ சேவையில் போயிட்டு ஏதாவது ப்ராசஸ் பண்ணணுமா, ரெகுலராக வாங்கின்னு வரவங்க ஏதாவது அப்டேட் பண்ணணுமா, அப்படி இல்லைனா புதுசாக வாங்கின்னு வரவங்க ஜூலை 15 முதல் பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்க போகிறவங்க ஜூலை 15 முதல் இ சேவையில் விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொஷின்களாக கேட்கப்பட்டிருக்கு. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம எடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பணம் வாங்கின வரவங்களுக்கு நடுவில் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றது சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிரேஸ் பாயிண்ட் மூலிமா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் சம்மந்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களும், புதுசாக இந்த ஸ்கீமில் இந்த மாதம் அப்ளை பண்ண போகிறவங்களும் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றங்கள் எல்லாமே கம்பல்சரியாக பணம் வாங்கின்னு வர மகளிர்கள் எல்லாருமே கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளிகள் டைரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கே ரூபாய் 1000 மாதம் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வாங்கின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க இன்ன வரைக்கும் நான் அப்ளை பண்ணல, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன், ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத முடியாத தவற விட்டுருக்கேன், அதனால் திரும்ப அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ போடும்போதெல்லாம் கேட்டு வந்திருந்தீங்க. நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் மட்டும்தான் கண்டிஷனாக கரெக்டாக சொல்லியிருந்தோம். புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக விரைவில் வரும். அதுக்கான டேட் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதலமைச்சர்களே வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் புதிய அறிவிப்புகளான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்ப்போம். மேலும் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொகை. இந்த திட்டத்தின் கீழ் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து புதிய விண்ணப்பம் பெறப்படுகிறது. புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், கடந்த முறை விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என அனைவரும் இதன் மூலம் விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக நோட் பண்ணிங்க, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து புதிய விண்ணப்பம் நடக்க போகுது. புதுசாக ரேஷன் கார்டு இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மூலியே ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து 2.5 லட்சம் ரேஷன் கார்டை புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் விண்ணப்பிக்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் போன தடவை நிராகரிக்கப்பட்டவங்க எல்லாருமே விண்ணப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் அளவிலான பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அமைக்கும் பணிகள் தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. வட்டாட்சியர் தலைமையில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல முகாம் போடலாம், உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் முகாம் எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்றத தீவிரப்படுத்தி அதை செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த முகாமில் மக்கள் நேரடியாக விண்ணப்பிப்பதோடு இ சேவை மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கூடுதல் அறிவிப்பு நமக்கு ஆர்டிகல் மூலிமா கிடைச்சிருக்கு. முகாமில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இ சேவையில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலாக அரசு மூலிமா அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட்டாக கொடுப்போம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா என்ன அப்டேட் வருது, நீங்கள் முகாம் ஒரு வேலை தவற விட்டுருந்தாங்கன்னா கூட இ சேவையில் முகாமில் நீங்கள் கியூவில் நின்று வந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியலனா இ சேவையில் அப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் நம்ம விரைவில் கொடுப்போம். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாற்றங்களில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சுமார் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதை நம்ம முன்னாடியே வீடியோக்கு முன்னாடியே சொன்னதான். மேலும் புதிதாக திருமணமானவர்கள் நோட் பண்ணுங்கள், இதில் தான் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் 1000 கணக்கான மகளிர்கள் உரிமை தொகைக்காக புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இவங்களுக்குலாம் பெறப்பட போகிறாங்க. அதாவது புதுசாக விண்ணப்பமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக திருமணமானவர்களுக்கு, புதுசாக ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கு,
கல்லூரி படிப்பை முடித்து குடும்ப தலைவியாக 21 வயது நிரம்பியவங்களுக்குலாம் இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லின்னு வராங்க. இந்த நிலையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரசின் விதிமுறைகளை, அதாவது நம்ம கிரைட்டீரியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறைகளை பொருந்தாததுனால தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 பயனாளிகள் வந்து உரிமை தொகையிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலராக வந்து வாங்கின்னு வரவங்க பணம் ரூபாய் 1000 வந்து அவங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லை 15 இன்ஸ்டால்மெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. அது போல் வந்து வாங்கின்னு வந்தாங்க. 1,27,000 பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திலிருந்து வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. இது எதனால் நீக்கப்படுறாங்க, ஏன் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும்? நீங்கள் வந்து இப்போ 1000 ரூபாய் ரெகுலராக வந்து வாங்கின்னு வரீங்கன்னா உங்களுக்கும் வந்து தொடர்ந்து வந்து வரும் அப்படின்றது வந்து உறுதி கிடையாது. இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து பயனாளிகளின் எண்ணிக்கை வந்து குறைவாக வந்து இருக்குது. அதாவது 1,14,00,000 வந்து குறைவாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது போல் வந்து நடுவில் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப்பாக வந்து வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வீடியோ வந்து நம்ம சேனல்லே தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வரும். அதனால் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கே என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் அதிக வருமானம், நிலம் வாங்குவது, அரசு பணியாளர்களில் சேருவது, உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களாக பயனாளிகளின் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாங்க. அதாவது ஏன்னு சொல்லிட்டு வந்து நீக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியா தான். அதிக வருமானம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து பெற்று இருந்தாலோ, இல்லை நிலம் வாங்கியிருந்தாலோ, அரசு பணிகளில் வந்து சேர்ந்திருந்தவங்க, இல்லைனா வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர முடியாத உயிரிழந்தவர்கள் ஏதாவது காரணமாக இது போல் பயனாளிகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்றதையும் வந்து அரசு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள், மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனாளிகள் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிய பயனாளிகள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் அண்மையில் வேலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று வந்து கூறியிருந்தார். இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலும் அமைச்சர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டத்தில் மேலும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திலிருந்து ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து முகாம் நடைபெற்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சா, நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து வந்துடும். உங்களுக்கு 15ஆம் தேதி ஆனால் மாதம் ரூபாய் 1000 கம்பல்சரியாக வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நிலையில் ஜூன் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளது. 45 நாட்களில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பாடு மகளிர்களுக்கு புதிதாக விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வந்து பணம் வாங்கினவர்களுக்கும் கரெக்டாக வந்து பணம் வந்து வரும். இதே கிரைட்டீரியாவை கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து மீறணும், அதாவது மீறக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே கிரைட்டீரியாவில் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பணம் ரூபாய் 1000 வந்து வரும். இப்போ கலாய்வு செய்யும்போது உங்களுக்கும் கலாய்வு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பணம் வந்து இந்த கலாய்வில் வந்து ஒரு சிலவங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க, மேல்முறையீடு செய்தவங்களும் ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து கரெக்டாக வந்து இருந்தது. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்ப பெண்கள் பிற ஓய்வூதியம் பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கூறியுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனே வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாத இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம தனியாக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துருக்கேன். இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதாவது 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்ப பெண்கள் பிற ஓய்வூதியம் பெறுவோர் மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கூறியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்மான நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து இது சம்மந்தமாக வந்து நம்ம ஆகணும். ஏற்கனவே வந்து 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லுறாங்க. இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற இருக்கிறது. அதை அடுத்து நகர மாநகர வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற இருக்கிறது. மேலும் ஊராட்சி அளவில் பகுதிகளில் 10,000 முகாமில் நடத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது.
இதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சிரமமின்றி விண்ணப்பிக்கும் வகையில் சேவை மையங்களின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் கூறி இருக்கின்றனர் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த 10,000 முகாமில் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் சேவை மையங்களில் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு வந்து தமிழ்நாடு அரசு விரைவில் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து நமக்கு தகவல் மூலயமா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிய வரும். அதிகாரிகள் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மூலயமா வந்து வரக்கூடிய அறிவிப்பு எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் வந்து தெரியக்கூடிய அப்ளிகேஷன். இது போல் பிரைமரியாக அதை வந்து அப்ளை பண்ணுறது எந்த இடத்துல முகாம் வந்து நடக்கும், வட்டாட்சியர் என்ன சொல்கிறாரு, மாவட்ட ஆட்சியர் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து இன்ஃபர்மேஷனாக பார்த்தா மட்டும்தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து ஒரு சில டவுட்டில் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தாவே வந்து தெரியும். ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் முகாம் மூலியமாக வந்து விண்ணப்பிச்சவங்களுக்கு இது போல் அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, டோக்கன் வந்து வழங்கியிருந்தாங்க. அது போல் டோக்கன் சம்மந்தமாகவும் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து போடலாம். டோக்கன் வந்து எப்படி வந்து வழங்குவாங்க, இல்லை வந்து டேரெக்டாக முகாமிலே வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை விண்ணப்ப படிவம் டேரெக்டாக இதே போல் வந்து கொடுப்பாங்களா, இல்லை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து சிஸ்டம் மூலியமாக ஆன்லைன்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அது சம்மந்தமாக டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோ வந்து போட போகிறோம். இந்த விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள், அதாவது வந்து ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது ஃபுல்லாக வந்து ரெகுலரான ஒரு வீடியோலேயே வந்து சொல்கிறது தான். ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், மின்கட்டண ரசீது நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் இப்போ இருக்கிற வீடாக இருந்தாலும் அதோட மின்கட்டண ரசீது கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், வங்கி பாஸ் புத்தகம் நீங்கள் ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பழைய வீடியோலாம் வந்து இது அப்ளிகேஷன் சம்மந்தமாகவும் நம்மளுடைய வெப்சைட் சம்மந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வெப்சைட் பொறுத்த அளவுக்கு www.tninfo360.com. இந்த வெப்சைட்டில் நீங்கள் பிடிஎஃப்பில் வேணுனாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது மாடலுக்கு வந்து பார்க்குறது என்னென்னலாம் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோ போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமில் எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணலாம், எங்கெங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றது சம்மந்தமாகவும் அப்டேட் சம்மந்தமாகவும் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஆர்டிக்கல் மூலயமா வந்து வெப்சைட்லேயே வந்து லோட் பண்ணுவோம். இதையும் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனோட வெப்சைட்டில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கலாக வந்து ரைட் பண்ணி கொடுத்துருவோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சொல்லி வராங்க. அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், அடுத்தது வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பரை ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அதே போல் ஒரு சிலவங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா ஆதார் கார்டு மூலயமா அத்தன்டிகேஷன் ஆகிருக்கு, NPCI லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுபோல் ஆகிற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக வந்து பணம் வரதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறோம். எல்லா தகுதியிலும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து வரும். ஜூலை 15ஆம் தேதி மறக்காமல் வந்து விண்ணப்பம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கும் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன், புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.